ஆப்கே அதாலத்தில் கேரளாவின் கவர்னர் ஆரிஃப் முகமது கான் மீது உள்ள குற்றச்சாட்டு, இவர் இஸ்லாமை பற்றி பிரமையை உருவாக்குகிறார். ஆரிஃப் சார், நாட்டோட எல்லா மசூதிகள்லையும் தகராறுகள் நடக்குது. இந்த யூனிஃபார்ம் சிவில் கோட் முஸ்லிம்ஸ்க்கு எதிராக இருக்கிறதா எல்லாருமே சொல்றாங்க. இது முஸ்லிம்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தும், அதனால இதை ஏத்துக்க கூடாதுன்னு சொல்றாங்க. ஆனா நீங்க இதை ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க. இது லாபகரமானதுன்னு சொல்றீங்க. யூனிஃபார்ம் சிவில் கோர்ட்டுடைய இந்த அதில் எந்த ஏற்பாடெல்லாம் பண்ணியிருக்காங்கங்கிறது இன்னும் வெளிச்சத்துக்கே வரல. இன்னும் எதுவுமே நம்ம முன்னாடி வரலன்னா இதனால நமக்கு நிறைய நஷ்டங்கள் ஏற்படும்னு நாம் எப்படி சொல்ல முடியும்? என்ன லாபம்னு சொல்ல முடியாது. இன்னைக்கு ஒரு சித்தாந்தமா அதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம். அதாவது கான்ஸ்டிடியூஷன் நமக்கு ஒரு சித்தாந்தத்தை கொடுத்துருக்கு, அதோட நமக்கு ஒரு நேரத்தையும் ஒதுக்கி இருக்கு. அதோட இதை அமல்படுத்தணுமா வேணாமாங்கிறத கவர்மெண்ட் கிட்ட ஒரு பெரிய பொறுப்பா கொடுத்துருக்காங்க. இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல சத்திய பிரமாணம் செஞ்சதுக்கு அப்புறம் ஒரு சித்தாந்தத்தை இந்த கான்ஸ்டிடியூஷன் ஸ்தாபிக்க முயற்சி பண்ணுது. அது ஏன் எல்லாரும் விரோதிக்க முயற்சி பண்றீங்கன்னு எனக்கு தெரியல. இங்க பாருங்க, முதல் முறையா நாங்க பாக்குறோம் மசூதிக்கு வெளியே QR கோடை போட்டிருக்காங்க. அப்புறம் QR கோடுல பாத்தீங்கன்னா இதுக்கு, அதாவது UCCக்கு எதிராக மசூதிக்கு போற ஒவ்வொரு முஸ்லீமும் அதை லா கமிஷனுக்கு அனுப்பணும். அவங்க சொல்றது 4 கோடி மக்கள் கிட்ட பேசியாச்சு. அவங்க எண்ணம் என்னன்னா சித்தாந்த ரீதியா இதை வரவேற்க கூடாதான். 2017ல சைரா பானுவோட கேஸ் சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்தது. அவங்க வேலிடிட்டி ஆஃப் ட்ரிபிள் தலாக்கை சேலஞ்ச் பண்ணாங்க. உடனே சுப்ரீம் கோர்ட் தன்னுடைய தீர்ப்பில் சொன்னது, இது கான்ஸ்டிடியூஷனுடைய ப்ரொவிஷன்ஸை வயலேட் பண்ணலை, அதே மாதிரி குரான்லையும் இதுக்கான எந்த இடமும் இல்லை. அப்பவும் எல்லாரும் அதை எதிர்த்தாங்க. அதுவும் எந்த எல்லைக்கு போனாங்கன்னா, சுப்ரீம் கோர்ட் என்ன வேணாலும் சொல்லிக்கிட்டோம், எங்களுக்கு என்ன பண்ணணுமோ அதை நாங்கள் பண்ணிக்கிட்டே இருப்போம். அதோட ஒரு மாதத்துக்குள்ளேயே பார்லிமெண்ட்ல ஃபிகர் வச்சிருந்தாங்க 500க்குள்ள, அதுக்கு மேலேயே ஃபிகர் வந்தது. அதாவது சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு வந்ததுக்கு அப்புறம் அதாவது நம்முடைய PM அவரே இனிஷியேட்டிவ் எடுத்தாரு. அப்புறம் ஒரு பில் லோக்சபால பாஸ் ஆச்சு. 2019ல இப்ப நாம 2023ல இருக்கோம். எவ்வளவு காலம் கடந்து போச்சு. இந்த 4 வருஷத்துல நீங்களே கண்டுபிடிங்களேன், முஸ்லீம் சமூகத்திலேயே நீங்க பாத்தீங்கன்னா தலாக் விஷயத்துல பல சேஞ்சஸ் வந்திருக்கு. 95%, அதாவது தலாக் பேண்ட் ஆகல, தலாக்கை யாரும் ரிஸ்ட்ரிக்ட் பண்ணல, ட்ரிபிள் தலாக்கை தான் ரிஸ்ட்ரிக்ட் பண்ணாங்க. அதன் காரணமாக தான் 95%க்கு மேலே டிவோர்ஸ் விஷயங்கள் குறைஞ்சி போயிருக்கு. இதில் யாருக்கு லாபம்? டிவோர்ஸ் கிடைச்ச உடனே நடுத்தெருவில் நிற்கிற பொம்பளைங்க மட்டும் இதில் லாபம் அடையல. அதை விட அதிகமாக நீங்கள் பார்க்கலாம் அந்த சின்ன குழந்தைங்க. இந்த டிவோர்ஸ் காரணமாக சின்ன சின்ன குழந்தைகளுடைய எதிர்காலம் இருட்டில் முழுகுச்சு. அவங்களுக்கெல்லாம் லாபம் கிடைச்சது இல்லையா? இதைத்தானே பெருசா பார்க்கணும். அதோட இதனால முஸ்லிம்ஸ்க்கு ஏகப்பட்ட நஷ்டம் ஏற்படும்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. நஷ்டம் ஏற்பட்டுதா லாபம் ஏற்பட்டுதா? அதோட நான் என்ன சொல்றேன்னா, இப்ப பாருங்க, வெறும் 4 வருஷம் தான் ஓடி இருக்கு. இன்னும் 40 வருஷம் போகட்டுமே. 40 வருஷங்களுக்கு அப்புறம் ரிசல்ட்டை பாருங்க. அந்த நேரத்துல அவங்க நம்ம PM கடவுளா பார்ப்பாங்க. யாரும் செய்யாததை இவர் செஞ்சு காட்டியிருக்காரு. 1000 வருஷங்களுக்கு முன்னாடியே இது நடந்திருக்கணும். முஸ்லிம் பெண்கள் பாவம் நரக வேதனைகளை அனுபவிச்சிருக்காங்க. பசங்கள்லாம் பாதிக்கப்பட்டாங்க, தெருவுக்கு வந்தாங்க. ஒரு மாசத்துல 500 டிவோர்ஸ் நடக்கும். இதன் காரணமா எவ்வளவு சின்ன குழந்தைங்களோட வாழ்க்கை இருட்டில் முழுகுச்சு, எத்தனை குடும்பங்கள் சிதறிச்சு. இதை 40 வருஷங்களுக்கு அப்புறம் நீங்க உணர்வீங்க. இது மிகப்பெரிய மாறுதலை காட்டும். இது பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். மக்களும் இதை ஏத்துப்பாங்க. இதை 40 வருஷங்களுக்கு அப்புறம் இருக்கிற மக்கள் கிட்ட விட்டுடுங்க. முஸ்லிம்ஸ்க்கு நஷ்டம் ஏற்படும் இப்ப அவங்க கத்துறாங்க. அப்பவும் கபில் சிபல் சுப்ரீம் கோர்ட்ல ஆர்கியூ பண்ணாரு. இப்பவும் கபில் சிபல் மைதானத்துல இருக்காரு. அவர் சொல்றாரு, அத்தனை வேலையும் இன்க்ளூடிங் UCCயும் சேர்த்து அரசியலுக்காக செய்யறாங்களா, ஓட்டுக்காக தான் செய்யறாங்களா. அதே நேரத்துல யூனிஃபார்ம் சிவில் கோர்ட்னா என்னன்னு அவர் சொல்றாரு. அது PMக்கு கூட தெரியாதான். ஏன் இது ட்ரிபிள் தலாக் கேஸ்ன்னு அவருக்கு தெரியவே தெரியாதா? கபில் சிபல் சார் அவர் எப்ப முஸ்லீம்கள் சார்பாக தான் அவர் பேசுறதுக்கு வந்தாரு. அதோட அவர் ட்ரிபிள் தலாக் விஷயத்துல வாதம் வச்சாரு. ட்ரிபிள் தலாக் இருக்கணும்னு சொன்னாரு. இதுல எல்லாம் கோர்ட்டு தலையிடக்கூடாதுன்னு வேற அவர் சொன்னாரு. எந்த வார்த்தையோட அவர் ஆரம்பிச்சாரு தெரியுமா? அதை வச்சே நான் சொல்றேன். இந்த ட்ரிபிள் தலாக்
பெண்களுக்கு அவமானபூர்வமானது, அநியாயமானது கூட, எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. அதுக்கு அப்புறம் அவர் வாதத்தை வைக்கிறாரு. இன்னும் ஏகப்பட்ட விஷயங்கள் இங்க அநியாயமா நடக்குது. இன்னும் ஏகப்பட்ட விஷயங்கள் அது பெண்களுக்காக நல்லது கிடையாது. அப்புறம் இதை மட்டும் ஏன் நீங்க அழிக்க நினைக்கிறீங்கன்னு கேட்கிறாரு. அதாவது எல்லா விஷயமும் உங்களுக்கு தெரியுது. அதாவது ட்ரிபிள் தலாக் பெண்களுக்கு அவமானம்னு சொன்னா இது அநியாயம்னு உங்களுக்கு தெரியுதுன்னா, அவ்வளவு விஷயங்கள் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் இவர் ட்ரிபிள் தலாக்குக்கு விவாதம் பண்றாரு. அப்போ இது அரசியல் இல்லையா? இதுதான் அரசியலா? அவரே இதுக்கு பதில் சொல்லட்டும். முதல்ல யூனிஃபார்ம் சிவில் கோட்னா எல்லாருக்கும் என்னென்ன தெரிஞ்சாகணும் இல்லையா? அதுல என்னென்ன ப்ரொவிஷன் இருக்கு, இதெல்லாம் மக்களுக்கு தெரியாதனால ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. பத்ருதீன் அஜ்மல் சார் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்டா இருக்காரு, அஸ்ஸாமோட பெரிய லீடர். ஒரு தடவை யூனிஃபார்ம் சிவில் கோட் அமலுக்கு வந்ததுன்னா நான் புடவை கட்ட ஆரம்பிச்சிடுவேன். 5 வருஷத்துக்கு தாடியை வளர்ப்பேன், 5 வருஷத்துக்கு அப்புறம் தாடியை எடுத்துடுவேன். 5 வருஷம் நான் மாமிசம் சாப்பிடுவேன், 5 வருஷம் நான் சாப்பிட மாட்டேன். இந்த பாருங்க, இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. பதில் இங்க இருந்து வந்தாச்சு. இந்த விஷயத்தெல்லாம் எடுக்காதீங்க. நமக்கு எதுக்கு இந்த விஷயம்? எதுக்காக இது விஷயமா என்ன கமெண்ட் கொடுக்க? ஒரு மௌலானா என்ன சொல்றாருன்னா, யூசிசி வந்ததுன்னா முஸ்லிம்ஸ்க்கு நிக்காலாம் நடக்காதான், அவங்களும் அக்னியே 7 தரம் வலம் வருவாங்களாம். ஏன்பா பிரதர், என்னோட அருமை பிரதர், கேரளால இருக்கிற ஹிந்துஸ் கூட 7 தடவை வலம் வர மாட்டேங்கிறாங்க. யூனிஃபார்ம் ஹிந்து கோர்ட் வில் அமலுக்கு வந்தோம். ஒரு சட்டம்னு வந்ததுக்கு அப்புறமும் நம்ம சிக் பிரதர்ஸும் அந்த சட்டத்துக்குள்ளதான் அடங்குறாங்க. ஆனா அவங்க நேரா குருத்வாராக்கு போறாங்க, அங்கதான் அவங்க கல்யாணம் நடக்குது. நம்ம ஜெயின் பிரதர்ஸ் அவங்களுக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கு. இங்க பாருங்க, ஒரு விஷயத்தை நான் தெளிவுபடுத்துறேன். இன்னைக்கு கவர்மெண்டா இருக்கட்டும், இல்ல வேற கவர்மெண்டா இருக்கட்டும், 1000 சட்டங்கள் வரட்டும், இல்ல 1000 அரசாங்கங்கள் வந்து போகட்டும், நம்ம இந்தியாவுடைய கலாச்சாரம் ஏகம் சத் விப்ரா பகுதா வதந்தி. பகுதாவின் கலாச்சாரம் தான் இந்தியாவின் கலாச்சாரம். நாம பகுதாவை நாம ஒண்ணு அதை பொறுத்துக்கல, டைவர்சிட்டிய நாம பகுதாவை நாம அதை கொண்டாடி மகிழறோம். நாம அதை போற்றி புகழறோம். भारतेषु स्त्रिया पुरुषो नाना वर्णा प्रकृतिते नाना देव अर्चने युक्ता नाना कर्माणि कुर्वते. பாரதத்தின் பெண்மணிகள், பாரதத்தின் ஆண்கள், அவங்களோட தோல் நிறம் எல்லாம் வெவ்வேறு. அவங்க வெவ்வேறு கடவுள்களையும் வணங்குறாங்க. அவங்களுடைய வழிபாடுகள் வெவ்வேறு. உலகத்தின் எந்த சக்தியும், அரசியலை விடுங்க, இந்தியாவின் பன்முகத்தன்மையை யாராலையும் அழிக்க முடியாது. இந்த கலாச்சாரம், இந்த உலகம், மொத்த உலகத்திலையும் பன்முகத்தன்மை மாறிக்கிட்டே வருது. இதை 150 வருஷத்துல பார்க்கலாம். இந்தியா தன்னுடைய கலாச்சார பயணத்தை இப்போ தொடங்கி இருக்கு. டைவர்சிட்டியை அவங்க மதிக்கிறாங்க. அதை அவங்க மதிக்க மட்டும் செய்யல, அதை அவங்க மரியாதையோட ஏத்துக்கிறாங்க. ஏகம் சத் விப்ரா பகுதா வதந்தி. வெறும் இவ்வளவு மட்டும் இல்ல, ஆகாஷாத் பதிதம் தோயம் யதா கச்சதி சாகரம் சர்வதேவா நமஸ்காரா கேசவம் பிட்டி கச்சதி. நீ கடவுளுக்கு எந்த பேர் வேணாலும் வச்சுக்கோ, எப்படி வேணாலும் பூஜையை செய், எல்லாம் ஒரே இடத்துக்கு போய் சேரும். ஆனா அவனுக்கு உன்னால பேர் வைக்க முடியாது. எந்த பேர்ல வேணாலும் கும்பிடுங்க. இந்த நாடு பன்முகத்தன்மையை சந்தோஷமா கொண்டாடுது. இந்த கலாச்சாரமாவே இருக்காது. அதனால பன்முகத்தன்மைக்கு பாதிப்பு ஏற்படக்கூடாது. இந்த யூசிசியை எல்லாரும் தன்னோட கண்ணோட்டத்துல பாக்குறாங்க. ஜிமித்தி உல்மா ஹிந்த் பிரசிடென்ட் மௌலா அர்ஷத் மக்னி அவர் சொல்றாரு, நாங்க 4 கல்யாணம் பண்ணிக்கலாம், யூசிசி வந்தா இந்த அதிகாரம் பறிபோயிடும். நாங்க முஸ்லிம்ஸ் 80 வயசுலயும் நாங்க ஸ்ட்ராங்கா இருப்போம். ஆனா பெண்கள் 30 வயசுலயே யூஸ்லெஸ் ஆகுறாங்க. வேண்டாங்க, ரொம்ப அசிங்கமா இருக்கு. கை தட்டாதீங்க, சிரிக்கவும் செய்யாதீங்க. இதை கேட்க வருத்தமாக தான் இருக்கு. ஆமாங்க, இதெல்லாம் ஒரு பாஷையா? இவருடைய பேச்சுக்கு வருத்தத்தை மட்டும்தான் தெரிவிக்கணும். அதாவது வயசான ஒருத்தர் இந்த பாஷையை பயன்படுத்தலாமா? அதோட அவர் இந்த 4 கல்யாணத்தை பற்றியும் பேசுகிறாரு. நீங்கள் குரானை எடுத்து படிங்க. சூரை நிஷா செக்ஷன் 3 இல்லை 4, அனாதை குழந்தைகளுக்கு, விதவைகளுக்கு, அதில் பார்த்தீங்கன்னா அனாதை பெண்களை பற்றி வர்ணித்து அதில் எழுதப்பட்டிருக்கு.
ஒரு காலத்துல ஒரு போர் நடந்தது. அது முடிஞ்ச உடனே ஆண்களின் எண்ணிக்கை குறைஞ்சு போயிடுச்சு. அப்ப நிறைய விதவைகள் இருந்தாங்க. ஜெர்மனி கேஸை தான் உங்க முன்னாடி வைக்கிறேன். வேர்ல்டு வாருக்கு அப்புறம் நடந்தது. அப்ப அவங்க பெண்கள் கிட்ட சொன்னாங்க, எவ்வளவு வேணா குழந்தைகளை பெத்துக்கோங்க, நாங்க ஆட்சேபிக்க மாட்டோம். யார் அதிகமா குழந்தைய பெத்துக்கிறாங்களோ அவங்களுக்கு நாங்க அரசு மரியாதையை கொடுப்போம். இது ஏன் ஆச்சுன்னா அப்ப நிலைமை அப்படி இருந்தது. அப்ப ஆண்களின் பாப்புலேஷன் குறைஞ்சிடுச்சு. இதே மாதிரி தான் அஹோத்பூருக்கு அப்புறம் ஒரு பெரிய அழிவு ஏற்பட்டது. அப்பவும் அனுமதிக்கப்பட்டாங்க. ஆனா எந்த சந்தர்ப்பத்தில் அனுமதிச்சாங்க? விதவை பெண்களுக்காகவும் அனாதை குழந்தைகள் ஆதரிக்கப்படணுங்கிறதுக்காகவும் தான் இதை கொண்டு வந்தாங்க. ஆனா என்ன சொல்லப்பட்டது? நீங்க தாராளமா பண்ணிக்கலாம், ஆனா ஒரு கண்டிஷன் இருக்கு. நீங்க அவங்களுக்கு நியாயத்தை வழங்கணும், நீதியை வழங்கணும். குரான்ல இருக்கிற அந்த சாப்டரை படிச்சுக்கிட்டே வந்தா உங்களுக்கு தெரியும். இந்த மனிதர்களால் கண்டிப்பாக இதை செய்ய முடியாது. அவனால மனைவிகளுக்கு நியாயத்தை வழங்க முடியாது. இதுல என்ன தெரியுது? நல்லா கவனிக்கணும்னா அவங்க அட்வைஸ் பண்றாங்க, இத பாருப்பா, நிலைமை கொஞ்சம் மோசமா இருக்கிறதுனால உன்னை நாங்க அனுமதிக்கிறோம். ஆனா நிச்சயமா இதுக்கு தகுதியானவன் நீ கிடையாது. நியாயம் வழங்கப்படணும்னு தான் உன்னை அனுமதிக்கிறாங்க. ஆனா கண்டிப்பா உன்னால இது முடியாதுன்னு எங்களுக்கு தெரியும். இதுக்கு அப்புறமும் ஒரு விஷயம் இருக்கு. அது 100ல் தெளிவா எழுதப்பட்டிருக்கு. வன்கிஹுல் அயாமா மின்கும். நீ ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறன்னா ஏற்கனவே அவளுக்கு கல்யாணம் ஆகாம இருக்கணும். நானும் இதை கேட்டேனே, நானும் கேட்டேன். இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், அதாவது இந்த விஷயமா பேசுறீங்களே, இந்த விஷயத்தை கற்றுக் கொடுக்குறவங்கள பற்றி கேட்டேன். இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் சில ஆண்களுக்கு தானா, அதாவது கல்யாணம் ஆகாத பெண்களை தான் அவங்க கல்யாணம் பண்ணிக்கணுமா, இல்லை இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் பெண்களுக்கும் இருக்கா, அதாவது கல்யாணம் ஆகாத ஆண்களை தான் கல்யாணம் பண்ணிக்கணுமா? அதுக்கு அவங்க சொன்னாங்க, தார்மீக ரீதியாக இது 2 பேருக்கும் பொருந்தும். சரி, தார்மீக ரீதியாக 2 பேருக்கும் இது பொருந்தும்னா அப்போ 4 கல்யாணத்துக்கான அதிகாரம் யார் கொடுத்தது? ஆனா அதிகாரமே கிடையாது. ஆனா முஸ்லிம்ஸ் 4 கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்றாங்க. அனுமதி இருக்கு. இந்த அனுமதியில சில தவிர்க்க முடியாத நிலையில பண்ணிக்கலாம். எமர்ஜென்சி நேரத்துல, அதாவது அவசர நிலையில பல விஷயங்கள் பண்ண அனுமதிக்கப்படுவாங்க. ஆனா கண்டிஷன் நார்மலா இருக்கும்போது இதுக்கெல்லாம் அனுமதி கிடையாது, பர்மிஷனே கிடையாது. ஆனா ஒவைசி சார் இருக்காரு இல்லையா, அவரு வேற மாதிரி இல்ல சொல்றாரு. எவன் பண்ணிப்பான்? ஒன்ன கட்டிக்கிட்டே எங்களால ஒன்றும் பண்ண முடியல, 2-3 எது கட்டிக்கிறது? அதுவா? இந்த 4 கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்றாங்களே, அவங்க கிட்ட போய் இந்த விஷயத்த சொல்லுங்க. உண்மையான பிரச்சனை என்னன்னா அதை நான் சொல்றேன். அதாவது டிவோர்ஸ் அலோடு தான். முத்தலாக் அதிகாரத்தை எடுத்தாங்க, பயம் குறைஞ்சுது. நீங்க பண்ணலன்னே வச்சுக்கோங்க, நீங்க அந்த அதிகாரத்தை எதுக்காக வச்சுக்க விரும்புறீங்க? ஏன்னா அந்த பொண்ணு தலைமையில கத்தி தொங்கிக்கிட்டே இருக்கணும்னு விரும்புறீங்க. அப்பதான் அவளை அடிக்கடி பயமுறுத்தி நடுங்க வச்சுக்கிட்டே இருக்கலாம். நீ ஒழுங்கா நடந்துக்கலன்னா, அதாவது எப்படி சொல்றது, ஏன் இஷ்டப்படி எதுவும் இங்கே நடக்கலைன்னா என்னால் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க முடியும். அவங்க இன்னொரு விஷயமும் சொல்றாங்க. இந்த ஹலாலோட ப்ரொவிஷன் இருக்குல்ல, அது பெண்களுக்கு மரியாதை கொடுக்குதான். அதோட தலாக் கொடுக்க அவங்க பயப்படணும். இதை பாருங்க, நான் எனக்கு தெரிஞ்சு ஆப்கே அதாலத்தில் உங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்கறது நல்லது. ஏன்னா இந்த விஷயத்தில் நான் எதுவும் பேச விரும்பலை. இப்போ இதை பற்றி என்ன சொல்ல? இவங்க எல்லையை மீறி போகிறாங்க. இந்த ஹலாலா இது என்ன பெண்களுக்கு மரியாதையாக கொடுத்துக்கிட்டு இருக்கு? அதாவது டைவர்ஸ் ஆன பெண்ணை இன்னொருத்தன் கூட கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. அவ மறுபடியும் அவனை டிவோர்ஸ் பண்ணுவா, மறுபடியும் பழைய கணவனையே கல்யாணம் பண்ணிப்பா. இதெல்லாம் ஒரு மரியாதையா? அவங்க சொன்னதை கேளுங்க. ஒரு பொண்ணுக்கு ஹலாலா நடந்தா அந்த பொண்ணை டிவோர்ஸ் பண்ண அவங்களுக்கு தைரியம் வராது. நான் என்ன சொல்றேன், தலாக் கொடுக்கலான்னு குரான்லயே நேரடியா எழுதப்பட்டிருக்கு இல்லையா? உங்களுக்கு 3 மாசம் டைம் கொடுக்குறாங்க இல்லையா? முதல் ஸ்டெப் புரிய வைங்க, அடுத்த ஸ்டெப் இன்னும் கடுமையா புரிய வைங்க, 3வது ஸ்டெப் தான் 2 பக்கத்துல இருந்து பெரியவங்க உட்காரணும், அவங்க மத்தியஸ்தம் பண்ணி வைக்கணும். இதெல்லாம் ஃபெயில் ஆயிடுச்சுன்னா அப்போ தலாக் போங்க. ஆனா தலாக் கொடுத்ததுக்கு அப்புறம் 3 மாசம் நீங்க ஒன்னா தான் வாழ்ந்தாகணும். குரான்ல இதெல்லாம் தெளிவா எழுதப்பட்டிருக்கே. அதோட இந்த 3 மாசத்துல உடல் ரீதியா நீங்க ஒன்று சேர்ந்துட்டீங்கன்னா அல்லது அப்படியே சமாதானம் ஆயிட்டீங்கன்னா தலாக் அப்படியே கேன்சல் ஆயிடும். 3 மாசம் முடிஞ்சதுக்கு அப்புறமாவும் நீங்க பிரிஞ்சிட்டாலும் மறுபடியும் நிக்கா பண்ணிக்கலாம். இப்போ குரான்லேயே இதெல்லாம் தெளிவாக எழுதப்பட்டிருக்கும் போது எதுக்கு தலாக் கொடுக்குறீங்க? இந்த ஹலாலாலாம் அப்போ தேவைப்பட்டது. உதாரணத்துக்கு சாம்பாரில் உப்பு அதிகமாக போட்டுட்டான்னு டைவர்ஸ் கொடுத்துருவீங்க, அப்புறமா உட்காந்து அழுதுகிட்டு இருப்பீங்க. நான் டிவோர்ஸ் கொடுக்க விரும்பலை, நான் திட்டுறதா தான் இருந்தேன். இந்த மாதிரி நிறைய கேஸ் இருக்கு.
அதனால எந்த ஒரு சட்டத்தையும் இஸ்லாமியர்களுக்குன்னு உறுதிப்படுத்த முடியாது. அவங்களால குரானை அவமதிக்க முடியுமா? இந்த ட்ரிபிள் தலாக்கை பற்றி குரானில் எதுவுமே எழுதப்படலை. ஆனால் இது நடைமுறையில் இருந்துக்கிட்டு தான் இருக்கு. ஆனால் இந்த நியமன சட்டம் இருக்கே, அது கான்ஸ்டிடியூஷனை விட உயர்ந்ததான். கோவாவில் யூனிஃபார்ம் சிவில் கோடு இருக்கு. அங்கே முஸ்லீம்ஸை பாருங்க. அதாவது அங்கே யூனிஃபார்ம் சிவில் கோடில் சொல்லியிருக்கா என்ன, நீ நிக்கா பண்ணாத அக்னியை வலம் வான்னு, நீ உங்கள் பணத்தை புதைக்கக்கூடாது, எரிக்கணும்னு நான் சொல்கிறாங்க. ஹிந்துஸில் தான் அந்த பழக்க வழக்கம் இருக்குது. ஹிந்துஸ்லேயும் சில கம்யூனிட்டிஸ் இருக்குது, அவங்க பிணங்களை எரிக்க மாட்டாங்க, அவங்க பிணங்களை புதைப்பாங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன், நம்ம நாட்டோட பன்முகத்தன்மைக்கு எந்த ஆபத்தும் கிடையாது, எந்த ஆபத்தும் வராது. நான் இதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன், இப்போவும் மறுபடியும் சொல்கிறேன். அதாவது இந்த நாட்டில் பன்முகத்தன்மையை கொண்டாடுறாங்க. மற்றவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த யூனிஃபார்ம் சிவில் கோட் இவங்க ஏன் இவ்வளவு அவசரமா கொண்டு வராங்கன்னா, இப்ப எலெக்ஷன் நெருங்குது, பிஜேபி ஏதோ போலரைஸ் பண்ண பாக்குறாங்க, பிரபலமாக்க பாக்குறாங்க, இந்து முஸ்லிம்ஸை பிரிக்கத்தான் இதை கொண்டு வராங்களாம். சரி, இதுதான் காரணம்னா இந்த போலரைசேஷனை தடுத்து நிறுத்த என்னத்தான் வழி இருக்கு? நீங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்து நில்லுங்க, யூனிஃபார்ம் சிவில் கோட் வரணும்னு சொல்லுங்க, அங்கேயே போலரைசேஷன் முடிஞ்சுது. சொல்லப்போனால் போலரைஸ் பண்ண நீங்கள் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கீங்க. அதாவது உங்களுக்கு போலரைசேஷனில் இன்ட்ரெஸ்ட் கிடையாது, எங்களுடைய வாழும் விதமே வேறேன்னு நீங்கள் சொல்லிக்கிறீங்க. அட, இந்த போலரைசேஷன் பற்றி யார் பேசிக்கிறாங்க? இது ரொம்ப ஈஸியான ஒரு வேலை. இவங்க போலரைசேஷன் பண்ண முயற்சிக்கிறாங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா அதை தடுத்து நிறுத்துறது ரொம்ப ஈஸியாச்சே. நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு முன்னாடி நின்றுடுங்க, சொல்லுங்க கான்ஸ்டிடியூஷனில் ப்ரொவிஷன் இருக்குது, நீங்கள் சரியான ஒரு யூசிசியை கொண்டு வாங்க. இதை பாருங்கள், மறுபடியும் சொல்கிறேன், இது ரொம்ப ஈஸியான வேலை. உங்கள் தார்மீக செயல்பாடுகளை எதுவும் பாதிக்கக்கூடாதுங்கிறத பார்த்துக்கணும். சட்டத்தில் அதுக்கான இடத்த கொடுக்காதீங்க, அதை கவனிக்கிறது தான் முக்கியம். தார்மீக செயல்பாடுகள் சரியாக நடக்கிறது, யாரும் தடுத்து நிறுத்தக்கூடாது, அதில் கவனத்தை செலுத்துங்க. உதாரணத்துக்கு சொல்கிறேன், முசல்மான் கணவனானவன் தன் மனைவியோட உடல் ரீதியாக கனெக்ட் ஆகிறதுக்கு முன்னாடி மெஹர் கொடுக்க வேண்டி வருது. இப்போ இந்த யூசிசி முஸ்லீம் கணவன் கிட்ட போய் மனைவிக்கு பணம் கொடுக்காதுன்னு சொல்லுமா? கொஞ்சம் அதிகமாகவே கொடுன்னு தான் சொல்லும். அதனால் எங்களுக்கு என்ன பிரச்சனை? அதாவது ரியாலிட்டிங்கிறத நீங்கள் யார்கிட்ட வேணாலும் கேட்டு பாருங்க. அதாவது பொண்ணும் பையன் கல்யாணத்துக்கு அப்புறம் எப்போ முதல் முறையாக போகிறானோ தன்னுடைய மனைவி கிட்ட, அப்போ அவனுடைய முதல் வசனம் என்னவா இருக்கணும்? என்னை நீ மன்னிக்கணும். அவளும் வெல் ப்ரிப்பேர்டாக தான் வருவான், ஏன்னா அவளும் கல்யாணம் பண்ணி அப்போ தான் வந்திருக்கா. இவளும் ப்ரிப்பேர்டாக இருப்பான், நான் மன்னிச்சிட்டேன். ஆனால் இந்த பிரச்சனை எப்போ வருது? அவங்களுக்குள்ளே இருக்கிற ரிலேஷன்ஷிப் கெடும்போது வருது. எப்போ டிவோர்ஸ் பண்ணுறாங்களோ அப்போ அவங்க சொல்லுவாங்க மெஹர் கொடுக்கல. அட என்னப்பா இது, உடல் ரீதியாக நீங்கள் ஒன்று சேர்றதுக்கு முன்னாடி தானே மெஹர் கொடுப்பாங்க. இது விஷயமா இவங்க பேச மாட்டாங்களே மெஹர் கொடுன்னு. இப்போ யூசிசி வந்தால் முஸ்லீம் ஆண்கள் கிட்ட போய் மெஹர் கொடுக்காதன்னு சொல்லுவாங்களா? இல்லை, கொடுக்கறத கொஞ்சம் அதிகமாக கொடுங்கன்னு சொல்லுவாங்க. இதில் என்ன பிரச்சனை இருக்கு? பெண்களுடைய உரிமையை பற்றி முஃப்தி சலீம் அஷ்ரஃப் காஸ்மி தியோபந்தில் இருக்காரு, அவர் பேசினதை நான் கேட்டேன். அவர் சொல்றாரு, பெண்களுக்கு டிவோர்ஸ் கொடுக்கிற உரிமையை கொடுக்காம இருக்காங்க. ஏன்னா இந்த பெண்கள் எல்லாத்துலேயும் அவசரப்படுவாங்க, சீக்கிரமே முடிவெடுத்துருவாங்களாம். சரி, நான் உங்ககிட்ட கேட்குறேன், இஸ்லாம்ங்கிற பேரில் பாகிஸ்தான் உருவாச்சு, சரியா? உருவாச்சா இல்லையா? ஆனால் பாகிஸ்தானில் இப்போ நீங்கள் எவ்வளோ பார்ட்டிங்க சொன்னீங்களோ அத்தனை பார்ட்டிகளும் இப்போ பாகிஸ்தானில் தான் இருக்குது. தேவ்பந்தி ஸ்கூலோட நிறைய மதராசாக்கள் பாகிஸ்தானில் இருக்குது. ஒரு விஷயத்தை மட்டும் கண்டுபிடிங்க, எப்போ அயூப் கானுக்கும் மிஸ்ஸஸ் ஃபாத்திமா ஜின்னாவுக்கும் நடுவில் எலெக்ஷன் நடந்ததோ அப்போ இந்த அத்தனை தார்மீக என்ன சொல்கிறது பார்ட்டிஸ் இருக்கு, பவே ஜமாத் இஸ்லாமி இருக்கு, பவித் உல்மா, இவங்க யாருக்கு சப்போர்ட் பண்ணாங்க? அவசரமாக முடிவெடுக்கிறவங்கள பக்கமாக இவங்க சப்போர்ட் பண்ணாங்க. இது பெண்களை அவமானப்படுத்துகிற மாதிரி ஆகுது இந்த மாதிரி பாஷையை பயன்படுத்துறது. குரான் அடிக்கடி சொல்லுது, இந்த ஆணும் பெண்ணும் ஒரே தத்துவத்தால் தான் உருவாகி இருக்காங்க. பெண்கள் ரொம்ப மென்மையானவங்க, அவங்க கிட்ட நாம மென்மையாத்தான் நடந்துக்கணும். அவங்க எளிதில் உணர்ச்சி வசப்படுவாங்க.
ஒரு மனிதனை நீங்கள் அவமானப்படுத்தி பேசினாலும் அவன் அதை அவ்வளோ பெருசாக அவன் எடுத்துக்க மாட்டான். ஆனால் ஒரு பெண்ணை நீங்கள் அவமானப்படுத்தி பேசிட்டீங்கன்னா அவள் உண்மையிலேயே ரொம்ப மென்மையானவங்க. அவங்க சீக்கிரமே பாதிக்கப்பட்டு வருத்தப்படுவாங்க. அவங்க ஒரு கண்ணாடியை போல, ஒரு கண்ணாடியை பாதுகாக்கிற மாதிரி அவங்கள நாம பாதுகாக்கணும், அவங்கள சமாளித்து வச்சுக்கணும். இவ்வளவு விஷயங்கள் இருந்தும் அவங்க இந்த மாதிரி பேசினா அதுக்கு என்ன நாம பதில் சொல்றது? பப்ளிக் உங்ககிட்ட சில கேள்விகளை கேட்க போறாங்க. கேரளாவோட சிஎம் என்ன சொல்றாருன்னா கவர்மெண்ட் ஒன் நேஷன் ஒன் கல்ச்சர் கொண்டு வர போறாங்களா. சார், நீங்க கேரளாவோட கவர்னர், இதை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? இது விஷயமா நான் ஏற்கனவே சொல்லியாச்சு. நீங்க இந்த மாதிரி சட்டங்கள் பல நம்ம நாட்டுக்குள்ள தாராளமா கொண்டு வாங்க. அப்புறம் 1000 வருஷங்கள் காத்துக்கிட்டு இருங்க. நாம இங்க ஒன் நேஷன், அப்புறம் ஒன் கல்ச்சர், கஸ்டம்ஸ், ரிச்சுவல்ஸ், பழக்கங்கள், கலாச்சாரங்கள், பழக்க வழக்கங்கள், ப்ராக்டிசஸ் எதை கொண்டு வந்தாலும் எல்லாம் இங்கே ஃபெயில் ஆகிடும். எதுவும் வேலைக்காகாது. இந்த நாட்டை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கணும். உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு குடும்பத்தில் ஒரே அம்மா அப்பாவுக்கு பிறந்த குழந்தைகள் ரெண்டு சிஸ்டர்ஸ். ஒருத்தி சனிக்கிழமை விரதம் இருப்பா, இன்னொருத்தி திங்கக்கிழமை தான் விரதம் இருப்பா. அதுக்காக சண்டை போடுவீங்களா என்ன? ஒரு பிரதர் ஹனுமான் கோவிலுக்கு போவான், இன்னொரு பிரதர் சிவன் கோவிலுக்கு போவான். யார் தடுப்பீங்க? இங்கே என்ன ஒரு கல்ச்சராக இருக்கு? சுவாமி விவேகானந்தர் என்ன சொன்னார்? இந்த நாட்டில் இருந்து வர்றதுக்காக நான் ரொம்பவே பெருமைப்படுறேன்னு சொன்னார். रुचिनाम वैचित्रिया दिर्जु कुटिल नानापज्जिशाम निर्णाम एको गम्यस्त्वंसी पैसा मर्णवीर. எப்படி இந்த நதிகள் குளங்களுக்கு தனக்குன்னு ஒரு குணம் இருக்கோ, ஏன்னா கடைசியில் எல்லாமே போய் கடல்ல தான் கலக்குது. அதே மாதிரி இங்க நாம மனிதர்கள் நம்மளுடைய வளர்ச்சிக்கு தகுந்த மாதிரி நம்ம வழிகளை தேர்ந்தெடுத்து நடக்கிறோம். ஆனா கடைசியில் ஒரே இடத்துல சேர்றோம். இப்பதான் எனக்கு ஞாபகம் வருது. ஆமா, குரான்ல இந்த வார்த்தைகளை நான் படிச்சிருக்கேன். இப்பதான் எனக்கு ஞாபகம் வருது. குல் குல்லுன் யாமலு அலா ஷாக்கிலதி. ஹுசூர் சஸலம் கிட்ட சொல்றாங்க, நீங்க அறிவிச்சிடுங்க, ஒவ்வொரு மனிதனும் எந்த காரியத்துக்காக அவன் படைக்கப்பட்டானோ அந்த காரியத்தை அவன் செய்யணும். பிற்கிருத்தி யாங்கி பூதானி மகாபாரதத்தில் வருது. எந்த கலாச்சாரத்தில் பிறக்கிறானோ அந்த காரியத்தை தான் அவன் பண்ணுவான். இந்த மனிதர்களுக்கு நடுவில் ஒருமைப்பாட்டை உங்களால் கொண்டு வர முடியாது. ஒரே அம்மா அப்பாவுக்கு பிறந்த 2 குழந்தைகளுக்கு நடுவிலேயே கொண்டு வர முடியாது. நம்ம முகங்கள் வெவ்வேறு மாதிரி இருக்கு, நம்மோட சாப்பாடு சுவை வெவ்வேறு மாதிரி இருக்கு. ஒரே குடும்பத்தில் சிலருக்கு பாஜிரி, ஆமாம் எனக்கு பாஜிரி பிடிக்கும், சில பேருக்கு கோதுமை ரொட்டினா தான் பிடிக்கும், சில பேர் சப்பாத்தி சாப்பிட மாட்டான், ரைஸ் சாப்பிடுவான். நான் மறுபடியும் சொல்கிறேன், நம்முடைய இந்திய கலாச்சாரம்ங்கிறது ரொம்ப 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 பழமையான ஒரு விஷயம். நம்முடைய இந்த கல்ச்சரை அடுத்த கல்ச்சரோட ஒப்பிட்டு பார்க்க கூடாது. அதுக்கு என்ன காரணம்னா, அங்கெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பன்முகத்தன்மைகளை அவங்க அவ்வளவு சுலபத்தில் ஏற்றுக்க மாட்டாங்க. சுவாமி விவேகானந்தர் சொல்கிறாரு, நான் கிறிஸ்டியன்ஸோட சர்ச்சுக்குள்ளே போயிட்டு அங்கே உட்காந்து ப்ரே பண்ணுவேன். நான் முஸ்லீம்ஸோட மஜித்துக்குள்ளே போவேன், அவங்களோட சேர்ந்து நமாஸ் பண்ணுவேன். நான் இந்துக்கள் அவங்க தியானம் நிறைய பண்ணுவாங்க, நான் அவங்க கிட்டேயும் போவேன், அவங்க கூட தியானம் யோகா பண்ணுவேன். நமக்கு இதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இது எல்லாமே வழிபாட்டு முறைகள். அதோட யாரை நாம வர்ஷிப் பண்ணுறோமோ அவனுக்கு எந்த ஒரு பேரும் கொடுக்க முடியாது. நீங்க ரொம்ப அற்புதமா சொன்னீங்க. காலத்தின் போக்கோட மாற்றங்கள் வரத்தான் நான் செய்யும். உங்களுக்கு ஹக்கீம் சொன்ன பழைய விஷயத்தையே சொல்றேன். இல்ல இப்ப தானே நீங்க சொன்னீங்க நான் குழப்பி விடுறேன்னு. நான் குரானை கோட் பண்றேன். ஒரு வார்த்தையை கூட நான் தப்பா சொல்ல மாட்டேன். எதை சொன்னாலும் குரான்ல இருக்கிற உதாரணத்தையும் சொல்லுவேன். ஆனா நான் குழப்பி விடுறதா நீங்க சொல்றீங்க. குரான்ல தெளிவா எழுதப்பட்டிருக்கு, இல்லா தன்ஃபிரு யுஅஸிப்கும் அஸாபன் அலீமா வயஸ்தப்தில் கௌமன் கைரக்கும் லா யதுர்ருக்கும் ஷைஅன். நீ இந்த காலத்தோட சேர்ந்து பயணிக்கலன்னா காலத்தின் போக்குன்னு நான் சொல்றேன். நீ முன்னாடி பாஞ்சி போகலைன்னா என்ன? இங்கே நான் நதி நீரை சொல்லலை. இங்கே என்ன நிலைமை இருக்கோ அதை நீ மனசில் கொண்டு முன்னேறி போகலைன்னு வைய, நீ ஏகப்பட்ட கஷ்டங்களை நீ அனுபவிப்ப. அது மட்டும் இல்லை, இன்னைக்கு நீ எங்கே உட்காந்துருக்கியோ அந்த இடத்துல வேற ஒருத்தன் உட்காருவான். அது எப்படி சொல்லப்படுது பாருங்க. இன்னக்கும் ஃபீ ஸமானின் மன் தரகா மின்கும் உஷ்ரா மா உமிர பிஹி ஹலகா.
सुम्मा याति जमानिन मन अमिला मिनकुम बि उश्री मा उमिरा बिही नजा. இன்றைய காலகட்டத்தில் பாருங்களேன், இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து எவ்வளவு சென்சிட்டிவாக இருக்குது. இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் உன்னை என்ன செய்ய சொல்கிறாங்களோ அது நீ வந்து 10% கூட செய்யலைன்னா அப்போ நீ அலாக் ஆகிடுவ. அதாவது நீ ஃபெயில் ஆகிடுவ. அதுக்கு அப்புறம் வரப்போகிற காலங்களில் அதில் நீ 10% கூட அச்சீவ் பண்ணிட்டீன்னா அதில் உனக்கு மோட்சம் கிடைச்சிடும். அதாவது இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? மாறும் சூழ்நிலைகளை புரிஞ்சுக்கிட்டே தான் நீ உன்னுடைய வாழ்க்கையில் பயணிச்சுக்கிட்டே இருக்கணும். அதுக்கு தகுந்தாற் போல என்ன விட்டுடுங்க. இஸ்லாம் பேரை சொல்லித்தானே பாகிஸ்தானே உருவாச்சு. 1947 உருவாச்சு. 1962 வரைக்கும் எவ்வளோ நாள் ஆச்சு? 12 அப்புறம் 3 15 வருஷத்தில் அவங்க இந்த பர்சனல் லாவை இதெல்லாம் இல்லாமல் இஸ்லாமை ப்ராக்டிஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்கல்ல, அதையும் அவங்க மாற்றிட்டாங்க, மொத்தமாக மாற்றிட்டாங்க. பண்டிட் உயிரோடு இருந்தார். இந்து கோட்ஸில் எப்போ வந்ததோ அப்போ பண்டிட் பயந்துட்டார். பண்டிட் நேருவோட மனசில் ஒரு சின்ன பயம் இருந்தது. பாகிஸ்தான் எனக்கு எதிராக உலகம் பூரா பிரபகண்டா பண்ணுவாங்க, இதுக்காகவா நான் செப்பரேஷன் கேட்டேன். ஏன்னா பாரதத்தில் நம்முடைய தர்மம், நம்முடைய ப்ராக்டிசஸ், நம்ம கலாச்சாரம், நம்மளோட பாஷைக்கு ஆபத்து வந்துடும். இதை பண்டிட்டே சொல்லியிருக்காரு, டாக்குமெண்ட்ஸ் இருக்குது. ஆனால் பண்டிட்டுடைய வாழ்க்கையிலேயே இதே பாகிஸ்தான் 1962 ட்ரிபிள் தலாக்கை பேன் பண்ணாங்க. அதோட பாலிகேமிங், மல்டிபிள் மேரேஜை அவங்க பேன் பண்ணாங்க. அதாவது பாகிஸ்தான் பண்ண முடியுது, ஆனால் நம்ம தர்மம் வினோதமானது, நம்மால் இது முடியாது, நாங்கள் முன்னேறி போக மாட்டோம்.